இன்னொரு பெரிய ஹைலைட்டான விஷயம் தளபதியை பத்தி பேசணும். என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு அரசியல் பயணம்லாம் போயிட்டு இருக்கு. நம்ம கோடம்பாக்கம் பிரிட்ஜ் இருக்குல்ல, அந்த பிரிட்ஜை கீழே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு சீன் ஒன்று போயிட்டு இருந்துச்சு. அப்படியே தளபதி ஒரு வேலை பண்ணிட்டாரு. என்ன வேலை பண்ணிட்டாருன்னா, தளபதியை பத்தி நிறைய விஷயங்கள் பேசியிருக்கீங்க. எதன் மூலியமா அவங்களோட நேரடியா சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அமைஞ்சது? ரொம்ப பேச்சுவார்த்தை இல்ல, ரொம்ப எல்லாம் பேச மாட்டாரு. இப்ப அஜித் என்ன பேசுற மாதிரிலாம் அவர் பேச மாட்டாரு. அஜித் பேசுவாரா? அவர் பயங்கர ஜாலி, செம ஜாலியா இருப்பாரு. அப்ப ஐயோ எல்லாரையும் விளையாடி கலாய்ப்பாரு. இப்ப என்னையே ஒரு வாட்டி கலாச்சாரம். என்ன கலாச்சாரம்? இது வந்து அஜித்துக்கு கொடுக்குறேன். கொடுத்ததுக்கு அவர் என்ன சொன்னாரு, நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டது என்னன்னா, அஜித் அவர்களுக்கு கதை சொல்லி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் கேள்விப்பட்டேன். இப்ப ரீசெண்டா வந்த படங்கள் நிறைய பண்ணிருக்கேன்றீங்க. டைனோசர் படத்துல நீங்க பண்ணிருக்கீங்க. டைனோசர், தலைநகரம் 2 இதெல்லாம் பண்ணிருக்கீங்க. ஆனா ஒரே ஒரு விஷயம் கேட்டுக்கிறேன், போராடிக்கிட்டு இருக்க எங்களுக்கு அனைத்து இயக்குனரும் சரி, வாய்ப்பு கொடுங்க இந்த விஷயம். ஏன்னா போராட்டமே வாழ்க்கையா இருக்கக்கூடாது. இன்னைக்கு வெற்றிமாறன் படத்திலே நடிக்கிறீங்க. நீங்க நிறைய டைரக்டர்ஸ் கூட நடிச்சிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எந்தெந்த டைரக்டர் கூட எல்லாம் நடிச்சிட்டு இருக்கீங்க படம்? சினிமா ஸ்டார் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வந்து பாத்தீங்கன்னா நடிகர் வெற்றிவேல் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. கிட்டத்தட்ட இவரோட பயணம் இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரை 30 வருடங்களா பயணிச்சுட்டு இருக்காரு. அவரோட அனுபவங்கள் இன்னைக்கு நிறைய நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்கு காத்துட்டு இருக்காரு. வணக்கம்ண்ணே. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அந்த 30 வருட பயணங்கள் கிட்டத்தட்ட 30 வருடங்கள் 33 வருடம் பயணம் நினைக்கிறேன். 33 ஆயிடுச்சு. எஸ். இந்த பயணத்துல இந்த சினிமா துறை உங்களுக்கு என்னென்ன கத்து கொடுத்துச்சு? நிறைய அனுபவங்கள், மற்றவங்களை பத்தி நம்ம தெரிஞ்சு நம்ம அதை நடைமுறைப்படுத்தி நம்ம டிராவல் பண்றதுக்கான ஒரு அனுபவங்கள், பல விஷயங்கள். நீங்க கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா உங்களோட இன்டர்வியூஸ் நான் பார்த்தேன். அதுல நிறைய வந்து பாத்தீங்கன்னா தளபதியை பத்தி நிறைய விஷயங்கள் பேசியிருக்கீங்க. அந்த அனுபவங்கள் எப்படி கிடைச்சது? அவங்களோட படம் நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்துச்சா? எதன் மூலியமா அவங்களோட நேரடியா சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அமைஞ்சது? தளபதி படம் 2 பேர் படமும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். தலையோட படம் வந்து முகவரி, உல்லாசம், இதெல்லாமே நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். தளபதியோட கோயம்புத்தூர் மாப்பிள்ளை, அப்புறம் வந்து நேருக்கு நேரு, ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கேன். அவர் படமும் ஒர்க் பண்ணிருக்கேன். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டெக்னீஷியனா ஒர்க் பண்ணிருக்கீங்களா இல்ல அவங்களோட நடிச்சிருக்கீங்களா? இல்ல, டெக்னீஷியனா ஒர்க் பண்ணிருக்கீங்க. ஓகே. செட்ல ஒர்க் பண்ணி. ஓகே. இப்ப கோயம்புத்தூர் மாப்பிள்ளை வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோடம்பாக்கம் பிரிட்ஜ் இருக்குல்ல, அந்த பிரிட்ஜை கீழே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு சீன் ஒன்று போயிட்டு இருந்துச்சு. குன்றத்தூர் பாபன் அந்த மாஸ்டர் ஒரு சீன் ஒன்று போயிட்டு இருக்கு. இப்ப ஹீரோ வந்து அந்த ஃபைட் சீன்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபைட்ல வந்து தள்ளுவண்டியை தள்ளிக்கிட்டு வருவாங்க. தள்ளுவண்டியை தள்ளிட்டு வந்து அப்படியே ஹீரோ இடிக்கிற மாதிரி வருவாங்க. அப்படியே தளபதி ஒரு வேலை பண்ணிட்டாரு. என்ன வேலை பண்ணிட்டாருன்னா, அப்படியே அந்த இடிப்பார்ல, இடிச்சா அப்படியே ஜம்ப் பண்ணி மேல அந்த ஃபைட்ல எத்தணும். ஏங்க லைவா பண்ணாரு. நான் அப்படியே மிரண்டுட்டேன். நீங்க இவ்வளவு ஒரு இப்படி ஒரு ஆர்டிஸ்டா, அப்பா வேற லெவலு. நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன். அப்ப நாங்க வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல இன்னொரு பெரிய ஹைலைட்டான விஷயம் தளபதியை பத்தி பேசணும். என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு அரசியல் பயணம்லாம் போயிட்டு இருக்கு. ஆமா, கட்சிலாம் ஆரம்பிச்சு அதிரடியா பயங்கரமா போயிட்டு இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி அவரோட கஷ்டங்கள்லாம் கொஞ்சமான கஷ்டம் கிடையாது, பயங்கரமான போராட்டம். அப்ப நாங்க ஷூட் போயிட்டு இருக்கும் போது அங்க சாப்பிட்றதுக்கு ஒரு இடத்து வீட்டுல பர்மிஷன் கேட்டோம். அங்க சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஷூட்டிங் பார்க்க வருவாங்கல்ல, எந்த படத்துல? கோயம்புத்தூர் மாப்பிள்ளை. இப்ப ஷூட் போயிட்டு இருக்கும்போது அங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ஒரு இடத்துல பர்மிஷன் கேட்டு ஷூட்டிங் பார்க்க வந்தவங்க, யாரு ஹீரோ, யாரு ஹீரோனி அப்படின்ட்டு பாக்குறாங்க. பார்த்தா ஹீரோனி செம்மையா இருக்கு அப்படிங்கிறான் ஒருத்தன். ஹீரோ யாரா, யாரா புதுசா இருக்கான் அப்படிங்கிற மாதிரி கேட்டான். அடப்பாவி, இன்னைக்கு இவ்வளவு பெரிய மிகப்பெரிய எவ்வளவு ஒரு அரசியல்வாதி நடிகரை தாண்டி இப்ப அரசியல் பண்ணிட்டாரு. அப்ப எவ்வளவு போராட்டம் இருக்கும், கொஞ்சமான போராட்டம். ஏன்னா அவர் மாபெரும் வெற்றி அடையணும். ஆனா இருந்தாலும் அந்த போராட்டத்துல எவ்வளவோ போராட்டங்கள்லாம் பார்த்துப்பார்ல அவர் அனுபவத்துல, அதெல்லாம் மறக்க முடியாது. நீங்க இப்ப சொல்றீங்க இன்னைக்கு வந்து தளபதி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு கட்சி ஆரம்பிச்சு ஒரு கட்சிக்கான ஒரு தலைவர். இன்னைக்கு தமிழ்நாடு மட்டும் இல்லாம பல மாநிலங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு மிகப்பெரிய ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அன்னைக்கு அவர் படத்துல நடிக்கும் போது நீங்க சொன்னீங்க ஒரு ஆடியன்ஸ் வந்து இப்படி எல்லாம் வந்து கேட்டாங்க, இவரெல்லாம் ஒரு நடிகரான்னு கேட்டாரு நீங்க. பட்
அவரு அந்த காலகட்டத்துல அவரு நடிக்கும் போதாக இருக்கட்டும், இல்ல அந்த டைம்ல டெக்னீஷியன் கூட பழகிறதாக இருக்கட்டும், எப்படி பழகுவாரு விஜய் அவர்கள்? நல்லா பழகுவாருங்க, நல்லா பேசுவாரு. ஆனா வந்து அவரு ரொம்ப சைலண்ட். இப்ப ஷூட்டிங் ஸ்பாட்ல ஒரு இடத்துல உட்காந்துருக்காருன்னா அவ்வளவுதான், உட்காந்துக்கிட்டே இருப்பாரு, அவ்வளவுதான். வேற அதிகமா பேச மாட்டாரு, ஃபுல்லா சிந்தனை. அப்பவே நீங்க சொல்றது வந்து கோயம்புத்தூர் மாப்பிள்ளை சிந்தனைதான், ரொம்ப பேச்சுவார்த்தை இல்ல, ரொம்ப எல்லாம் பேச மாட்டாரு. இப்ப அஜித் என்ன பேசுற மாதிரிலாம் அவர் பேச மாட்டாரு. அஜித் பேசுவாரா? அவரு பயங்கர ஜாலி, செம்ம ஜாலியா இருப்பாரு. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா செம்ம ஜாலி. ஐயோ, எல்லாரையும் விளையாட்டு கலாய்ப்பாரு. இவரு எப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாரையும் கலாய்ப்பாரா? செம்ம ஜாலியா. இப்ப என்னையே ஒரு வாட்டி கலாச்சாருங்க. எப்படி என்ன கலாச்சாரம்? உல்லாசம் ஒர்க் பண்ணிட்டு ஒரு ஃபாரின் சாங் ஒன்று வரும், பாத்தீங்களா? பாத்திருக்கீங்களா படம்? ஒரு ஃபாரின் சாங் ஒன்று வரும். அந்த ஃபாரின் சாங் வந்து பாத்தீங்கன்னா பிலிம் ஸ்ட்ரீட்ல வந்து எடுத்தாங்க. ஓகே, மேட்ச் பண்ணி எடுத்தாங்க. பிலிம் ஸ்ட்ரீட்ல ஒரு பெரிய ஒரு தொட்டி மாதிரி ஒரு செட்டு ஒன்று போட்டு உல்லாசம் 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 அந்த சாங் வரும், பாத்தீங்களா? அதான். இப்ப என்ன ஆச்சு, அந்த சாங்ல வந்து திராட்சை பழம், கருப்பு திராட்சை இருக்குல்ல, அந்த திராட்சை ஒரு ஒரு வண்டி நிறைய ஆர்டர் பண்ணிட்டாங்க. சாங்கு ஒரு குட்டியான நிறைய ஆர்டர் பண்ணிட்டாங்க. போட்டா மேல இருந்து நாங்க வந்து திராட்சையை கொட்டுறோம். இப்ப அந்த தொட்டிக்குள்ள விழுது, ஃபுல்லா பாரின்ஸ், யாரு டான்ஸர் போட்டு இருக்கு. காஸ்டியூம் வேற கொடுமையான காஸ்டியூங்க அந்த டான்சர்ஸுக்கு. போட்டு எல்லாம் சலக்கு புலக்குன்னு மீச்சல் ஜூஸா மாறிடுச்சு. நான் ஒன்று பண்ணேன். என்ன பண்ணேன்னு கேட்டேன், சரி நம்ம ஹீரோ ஒரு பழத்தை கொடுப்போம் அப்படின்னு ப்ரொடக்ஷனில் ஒரு செக்கை வாங்கி பழத்தை உள்ளே போட்டு கழுவி ஒரு பிளேட்டில் எடுத்து ஆனால் சாப்பிடுங்க அப்படின்னு கொடுக்கல. சரி, கொடுத்தது அவர் என்ன தெரியுமா சொன்னோம், இது வந்து அஜித்துக்கு கொடுக்குறேன். கொடுத்ததுக்கு அவர் என்ன தெரியுமா சொன்னாரு, ஜூஸ் சாப்பிட்றியா? எந்த ஜூஸ்? இந்த தொட்டியில இருக்க அந்த ஜூஸங்க, எல்லாரும் மிதிச்சு அந்த சாங்கில் வரும்ல அந்த ஜூஸ். என்னென்ன ட்ரெஸ், கொடுமையான ட்ரெஸ்ஸுங்க. யாருக்கு? டான்சர்ஸ்க்கு. அந்த கொடுமையான ட்ரெஸ், அதை பார்த்தா குடிக்க முடியுமா? அவர் சொல்றாரு. அவரு ஜாலி, ரொம்ப ஜாலி, செட்ல பயங்கர ஜாலியா இருப்பாரு. நீங்க சொன்னீங்க அஜித் அவர்கள்ட்ட போய் நான் பேசியிருக்கேன், ஜூஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன்னு. நீங்க அதை தவிர்த்து வந்து நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டது என்னன்னா, அஜித் அவர்களுக்கு ஸ்டோரி சொல்லிலாம் கேட்டிருக்கீங்க, ஐ மீன் நீங்க வந்து கதை சொல்லி இருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேள்விப்பட்டேன். இது எந்த அளவுக்கு உண்மை? நீங்க பேசியிருக்கீங்களா அவர்கிட்ட, கதை சொல்லியிருக்கீங்களா? சொல்லியிருக்கேன். படம் வந்து ரெட்டச்சட வயசுன்னு ஒரு படம். ஓகே. பிரசாத் சாங் போயிட்டு இருந்துச்சு. அப்போ என் ஃப்ரெண்டு தான் வந்து சார்ட் ஒர்க் பண்ணாப்புல, சீனு அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணாரு. அப்போ வந்து நான் வந்து லொக்கேஷனுக்கு போயிருந்தேன், சாங் போயிட்டு இருந்தேன். அப்போ சீனுவை பார்த்தேன். சரி அண்ணனை பார்த்து மீட் பண்ணி பேசலாம் அப்படின்னு இது மாதிரி சீனத்தை சொன்னேன். சீனு, அண்ணன்கிட்ட லைன் சொல்கிறேன், கதை சொல்கிறேன் அப்படின்னு. அப்படியா, சரி ஓகே அப்படின்னப்போ இந்த சாங்கில் பிரேக்கில் அண்ணன் வந்தாப்புல. வந்ததும் சின்ன யாரு, சார் ஃப்ரெண்டு இயக்குனர் அப்படின்னு சொன்னாப்புல. சொன்னது அப்படியா அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு அந்த பழைய மேக்கப் ரூம் போகுது, பிரசாத் ஸ்டுடியோவில் மேக்கப் ரூம். அதில் உட்காந்துருக்கோம், சோபாவில் உட்காந்துருக்கோம். உட்காந்தோம், லைன் சொல்லுங்கள் அப்படின்ட்டு. எந்த லைன்னு சொல்ல, லைன் தான் 2-3 இருக்கு, எந்த லைன் சொல்லணும்னு தெரியல. சோ அதை வச்சு கதை சொல்ல போறதுக்கு அஜித் உட்காந்து கதை கேட்டாரு. ஒரு லைன் கேட்டாரு. அப்ப லைன் சொல்லுங்க அப்படின்னாரு. எந்த லைனை சொல்லலாம் அப்படிங்கும் போது ஒரு லைன் ஆல்ரெடி இருக்கு இல்லையா, அதை ஒண்ணு வந்து சார் அண்ணே ஓப்பன் பண்ணா பெரிய க்ரௌடுங்க. அந்த க்ரௌடுல பெரிய கலவரம் போயிட்டு இருக்கும். அந்த கலவரம் போயிட்டு இருக்கணும். அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர் அப்படி காலை தூக்கி அப்படி வச்சு நிற்கும். நின்னது எல்லாம் அத்தனை க்ரௌடையும் திரும்பி பார்ப்பாங்க. திரும்பி பார்த்தா அந்த கேரக்டர் ஒரு டைலாக் ஒன்று அப்படியே சைலண்ட் ஆகிடும். இதுதான் அந்த லைன், அவ்வளோதான். டைலாக் சொன்னோனே ஹீரோவோட ஓப்பனிங் மட்டும் சொன்னேன். ஓகே ஓகே. வேற எதுவுமே கதையெல்லாம் ஃபுல்லாவே சொல்ல, ஹீரோவோட ஓப்பனிங் மட்டும் சொன்னேன். அப்ப வந்து பாத்தீங்கன்னா லேண்ட்லைன் தானே, லேண்ட்லைன் நம்பரை எழுதி சீனோட்ட கொடுத்து, சீனோ ஷார்ட் கொடுங்க, சண்டே வந்துட்டோம் கதை சொல்ல அப்படின்னா. அப்ப நான் என்ன பண்ணேன், அப்ப எனக்கு விஜயராபுரத்துல தான் ரூம். அப்ப விஜயா அஜித்தான்னு பெரிய போட்டி போயிட்டு இருக்கு. அந்த நேரத்துல நம்ம போயிட்டு கதை சொல்லி டைரக்டர் யார்கிட்ட ஒர்க் பண்ணாரு அப்படின்னு கேட்டுருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டா, ஆஹா வேண்டாம். இல்ல அஜித்தே கதை கேட்க ஓகேன்னதுக்கு அப்புறம் ஏன் அந்த ஒரு தயக்கம் உங்களுக்கு இருந்தது? ஏன்னா அந்த நேரத்துல நிறைய வந்து இந்த மாதிரி எல்லாம் கேள்விகள்லாம் இருக்கு, யார்கிட்ட ஒர்க் பண்ணாரு அப்படின்னு.
அது இன்னொரு பெரிய விஷயம் கேட்டீங்கன்னா நம்ம வந்து படிக்க மட்டும்தான் தெரியும், எழுத தெரியாது. ஓகே. ஆனா அனுபவம் படிக்க தெரியும், எழுத தெரியாது. சரி, இந்த நேரத்துல வந்து நிறைய சொதப்பலாயிருமே. ஆனா அந்த அப்ப ஸ்கிரிப்ட் எல்லாம் ரொம்ப வெறி பிடிச்ச நான் பண்ணுவேன். அந்த மாதிரிலாம் யோசிப்பேன். சூஸ் பண்ண டைட்டிலே நிறைய டைட்டில் வந்திருக்கு. நிறைய டைட்டில் என்ன படத்துக்கலாம் படத்துக்கலாம் நான் ஒரு சில டைட்டில் நிறைய டைட்டில் வந்திருக்கு. ஏன் 1-2 படம் டைட்டில் சொல்லுங்களா? இந்த படம் நான் சூஸ் பண்ண ஒரு டைட்டில் அப்படின்னா எந்த படம் சொல்லுவீங்க? கண்ணு பட போகுது. கண்ணு பட போகுது. அதெல்லாம் வந்து நான் ஆல்ரெடி யோசிச்சேன். ஓகே. டைட்டில்லாம் நம்ம யோசிச்சோம். நிறைய டைட்டில்லாம் நம்ம யோசிச்சுட்டு இந்த மாதிரிலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க கொஞ்ச நேரத்துக்குள்ளே படத்தை பூஜையை போட்டுருவாங்க. கண்ணு பட போகுது வந்து விஜயகாந்த் படம் இல்லையா? ஓகே. அந்த படத்துக்கு டைட்டில் நீங்க கொடுத்த டைட்டில்? ஆமா, நான் குடிக்கலங்க, நம்ம யோசிச்சோம். நான் உங்களுக்கு சொல்லி புரியலையா? இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் ஒண்ணு பண்ணலாம், இந்த மாதிரி டைட்டில் ஒண்ணு வைக்கலாம் அப்படின்னு நம்ம யோசிச்சு கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே கட் பண்ண வேற ஒருத்தங்க பூஜையே போட்டுருவாங்க. ஓகே. அதே ஐடியாலஜி இன்னொருத்தவங்க இருக்கும். நம்ம அந்த மாதிரி எல்லாம் யோசிக்கிறதுக்கு முன்னாடியே நிறைய அந்த மாதிரி எல்லாருக்குமே நிறைய பேருக்கு நடந்திருக்கு. அதுக்கப்புறம் திருப்பி அஜித் கதை சொல்ல போகலையா? அதுக்கப்புறம் எந்த ஒரு முயற்சியும் எடுக்கல. ஓகே. வர சொல்லி இருந்தார் இல்லையா? அதுக்கப்புறம் வேற ஏதாச்சும் படப்பிடிப்புல பார்த்து ஏதாச்சும் கேட்டாரா ஏன் வரல என்ன? அப்புறம் பார்த்துட்டு அப்படி நம்ம வேற டெக்னீஷியனா இருக்கும்போது அவருக்கு கண்டிக்கல. ஓகே. அதுக்கப்புறம் அந்த முடிவு வந்து அதோட முடிஞ்சிருச்சு. ஆமா, அதோட முடிஞ்சு அப்புறம் நம்ம ஒர்க் பண்றோம், அதையும் பாக்குறாரு. நம்ம ஒர்க் பண்ணும்போது அவர் அதை கண்டுக்கல. ஓகே. கண்டுக்கல, நான் அப்படியே விட்டேன். அதுக்கப்புறம் கேஷுவலா பேசிருக்கீங்களா? அவர்கிட்ட அப்புறம் நிறைய வாட்டி பேசிருக்கேன். ஓகே. நிறைய வாட்டி பேசி என்னவா பேசுவீங்க அவர்கிட்ட? ரெட்டுன்னு நினைக்கிறேன். ரெட்டு வந்து இங்க ஷூட் போயிட்டு இருக்கு அருணாச்சலத்துல. அந்த டவல்லாம் கட்சிப்பெல்லாம் தலையை கட்டி ஒரு சாங் ஒன்று போட்டு, அந்த சாங் போயிட்டு இருக்கு. நான் அங்க இருந்து போயிட்டு இருக்கேன். சீன என்ன பார்த்தாப்புல, சார் வாங்க அப்படின்னா, வணக்கண்ணே, எங்க ஆலய காணும் ரொம்ப நாளா? ஹைதராபாத் போயிட்டேன். என்ன சொல்ல? ஹைதராபாத் தெலுங்கு படம் போயிட்டு இருக்கு, ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. ஓ அப்படியா, சூப்பர் அப்படின்பாரு. நல்லா பேசுவார். ஆமா. ஓகே. விஜய் அவர்கள் இப்ப ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. நீங்க சினிமா துறையில இருக்கீங்கன்றது இல்லாம ஒரு இந்த நாட்டோட ஒரு குடிமகனா இதை எப்படி பாக்குறீங்க நீங்க? இல்ல வரட்டும், இதுல என்ன இருக்கு, வரட்டும். என்ன இருக்கோ அது வரும். நம்மளுக்கு இவர் தான் அடுத்த முதல்வர்னா ஒண்ணும் பண்ண முடியும், போராட்டம் தானே. விஜய் வந்த முதல்வர் ஆனார்னா உங்களோட சினிமா துறையில உள்ள அந்த கடகோடி தொழிலாளிகளுக்கு நல்லது நடக்குமா? நடக்கும், நம்புறோம். நடந்தா சந்தோஷம். உங்களோட ஆசைகள் என்ன? சப்போஸ் விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆயிட்டார்னா உங்களோட வேண்டுகோள் என்னவாக இருக்கும்? அவர்கிட்ட ஒரு கலைத்துறையில என்ன மாற்றம் வேண்டும் நினைப்பீங்க? கலைத்துறையில எங்களை போன்ற போராடிக்கிட்டு இருக்க நிறைய நடிகர்கள், அனைத்து டெக்னீஷியர்களுக்கும் ஒரு உதவியாக இருக்கணும், ஒரு பக்க துணையாக இருக்கணும். சினிமாவே அப்படி பார்க்கணும், அதான் ஆசை, வேற ஒண்ணும் இல்லை. ஓகே. சரி, சொல்லுங்க. இப்ப விஜயகாந்த் அவர்கள் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரசியல் நடிகனாக இருந்து மக்கள் மனசுல இடம் பிடிச்சு தொண்டர்களுக்கு நிறைய பண்ணி தமிழக மக்களுக்கும் நிறைய பண்ணி ஒரு கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு அவரை நம்ம வந்து முதல்வரா பார்க்க முடியலனாலும் இன்னைக்கு கடவுளா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சோ இந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்களும் இந்த பயணத்தை தொடங்கியிருக்காரு. விஜயகாந்த் பார்க்காத அந்த வெற்றியை விஜய் ருசிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இந்த தமிழ்நாட்டுல? உங்களை மாதிரியான ஒரு கடைக்கூடி நடிகர்கள் இல்ல கஷ்டப்படுற தொழிலாளிகள் எப்படி நினைக்கிறாங்க? தன்னோட துறையிலேருந்து விஜய் அவர்கள் இன்னைக்கு வராங்கன்னும் போது அவங்க எல்லாரும் வந்து விஜய் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிப்பாங்களா இல்ல ஆதரவு கொடுப்பாங்களா? ஏன்னா நீங்களும் உங்களோட நடிகர்கள் கூட்டத்தோட பழகுறீங்க இல்லையா, அதனால கேட்கிறேன். அவங்களாம் விஜய் அவர்களோட அரசியல் பயணத்தை பத்தி என்ன பேசுறாங்க? உங்களோட அந்த கலைத்துறையில என்ன பேசிக்கிறாங்க? வந்தா நல்லதுதான், இது வந்தா நல்லதுதான் எல்லாரும் நினைப்பாங்க. நம்ம எந்த கட்சியும் நம்ம வந்து சொல்ல முடியாது. நம்ம சினிமா தான் நம்ம கட்சி. நம்ம கட்சி சினிமா கட்சி, சோத்து கட்சின்ற மாதிரி சினிமா கட்சி. யார் வந்தாலும் நல்லதை செய்யணும், அவ்வளவுதான். ஓகேங்களா? இதுதான் நம்மளுக்கு தேவை. இப்ப தொடர்ந்து நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. என்னென்ன படங்கள் இந்த கடந்த காலத்துல இருந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்கீங்க? 40 படம் பண்ணிட்டேன். 40 படம் பண்ணிட்டேன். இப்போ ஒரு 5 படம் ரிலீஸ்க்காக போயிட்டு இருக்கு. இப்போ வந்து துரை செந்தில்குமார் அண்ணன் டைரக்ஷன்ல நம்ம லெஜண்ட் சரவணன் சார் கூட பண்ணிட்டு இருக்கேன். இப்பதான் வந்தேன்.
தூத்துக்குடியிலேருந்து. ஆமா, அதில் நல்லா ரோல் பண்ணிருக்கேன். இப்ப ரீசெண்டா வந்த படங்கள் நிறைய பண்ணிருக்கேன்றீங்க. டைனோசர் படத்துல நீங்க பண்ணிருக்கீங்க. டைனோசர், தலைநகரம் 2 இதெல்லாம் பண்ணிருக்கீங்க. ஓகே, இப்ப தொடர்ந்து இந்த மாதிரி நடிச்சுட்டு வந்துட்டு இருக்கீங்க. பட் இந்த துறையில உங்களுக்கான வருமானம் என்னவாக இருக்கு? உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கா? அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு என்ன பண்றீங்க? சைட்ல ஒரு கேட்டரிங் வேலை இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். சினிமா வந்து அதுதான் இலக்கு. அதான் சைட்ல ஃபேமிலியை காப்பாற்றணும்ல, குடும்பத்தை காப்பாற்றணும், வேற வழி இல்லை. கேட்டரிங்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா சினிமாவை விட்டுட்டு முழு நேரமா வேற எதுவும் தொழில தேர்ந்தெடுக்கிறதுக்கு எண்ணம் இல்லையா? எப்படி போக முடியும்? போயிட்டு ஏன்னா 30 வருஷம் போச்சேன். ஆனா ஒரே ஒரு விஷயம் கேட்டுக்கிறேன், போராடிக்கிட்டு இருக்க எங்களுக்கு அனைத்து இயக்குனர்களும் சரி, வாய்ப்பு கொடுங்க தயவு செய்து. ஏன்னா போராட்டமே வாழ்க்கையா இருக்கக்கூடாது. என்ன பிறகு சொல்லுது, தயவு செய்து இதை பார்க்குற இயக்குனர், எல்லா இயக்குனர் எங்களை பொறுத்தவரை கலைத்தாய் எந்த அளவுக்கு எங்களுக்கு முக்கியமோ, இயக்குனர்கள் அனைவருமே எங்களுக்கு முக்கியம்தான். எல்லா நடிகருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இயக்குனர்கள் தான். இயக்குனர்கள் வழிகாட்டினாத்தான் ஒரு நடிகனாக நம்ம டிராவல் பண்ண முடியும். இது எல்லா இயக்குனர்களுக்கு தான் நான் சொல்கிறேன். தயவு செய்து இயக்குனர் அண்ணன் அனைவர்களுக்கும் என்னோட வேண்டுகோள், தயவு செய்து இந்த இன்டர்வியூவை பார்த்து எனக்கு தயவு செய்து வாய்ப்பு கொடுங்க. வர்ற இந்த ஆண்டாச்சும் தப்பிக்கிறதுக்காக ஒரு வாய்ப்பு கொடுங்க. இப்போ போயிட்டுருக்குண்ணா, ஒரு 4-5 படம் போயிட்டுருக்கு. 2-3 படம் ரிலீஸ்க்காக ரெடி ஆகிட்டு இருக்கு. தயவு செய்து வாய்ப்பு கொடுங்கன்னு தான் கேட்குறேன். வேற வந்து உங்ககிட்ட இதைத்தான் கேட்குறேன். இன்னைக்கு வெற்றிமாறன் படத்திலே நடிக்கிறீங்க. நீங்க நிறைய டேரக்டர்ஸ் கூட நடிச்சிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எந்தெந்த டேரக்டர் கூட எல்லாம் நடிச்சிட்டு இருக்கீங்க? படம் யாரோட டைரக்ஷன்ல நடிக்கிறீங்க? அதான் வெற்றிமாறன் அண்ணன், துரை செந்தில்குமார் அண்ணன், இதெல்லாம் நிறைய டைரக்டர் கூட நம்ம டிராவல் பண்ணிருக்கோம், போயிட்டு இருக்கு. ஆமா, இதைத்தான். ஸோ உங்க ஃபேமிலி நீங்க மட்டும் தான் ஒர்க் பண்றீங்களா, இல்ல வீட்டுல எல்லாரும் ஒர்க் பண்றாங்களா? என்ன பண்றாங்க வீட்டுல? ஒய்ஃப் வந்து டெய்லரா இருக்காங்க. பொண்ணு வந்து பிகாம் முடிஞ்சு, பையன் இப்போ ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ் போயிட்டு இருக்காங்க. நல்லது. ஸோ இப்போ இருவரையும் கரை சேர்க்கிற பொறுப்பு உங்களுக்கு, ஐ மீன் தாய் தந்தையா உங்க இருவருக்கும் இருக்கு இல்லையா? ஓகேண்ணே, ரொம்ப சிறப்புண்ணே. நீங்க நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. மீண்டும் சந்திப்போம். கண்டிப்பா அடுத்தடுத்த பட வாய்ப்புகளோட உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். நன்றிண்ணே. நன்றி. ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இவ்வளவு காலம் இத்தனை வருஷம் என்னை டிராவல் பண்ண வைத்த தமிழ் சினிமாவில் கலைத்தாய்க்கு மிகப்பெரிய நன்றியை சொல்லி. நன்றிம்மா.